श्रीमात्रे नमः। सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीम् आवीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नशशकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगडस्थरक्तशरणां ध्यायेत् பராமம்பிகாம். தசமகாவித்யாக்களில் மூணாவது வித்யாவாக எழுந்தருளி இருக்கிறது அம்பாள் பராஷோடசி, ராஜராஜேஸ்வரி, லலிதா, மகா திரிபுரசுந்தரி, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். காமாட்சி, பரா பட்டாரிக்கான அம்பாளை பல நாமங்களில் சொல்லிகிட்டே போகலாம். லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு 1008 நாமாவளியே இருக்குது அம்பாளுக்கு. அப்படி ஒரு புகழ் பெற்றவ பரதேவதை. லலிதாவுக்கு மிஞ்சின ஒரு வஸ்து இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. அந்த அளவுக்கு அம்பாள் அவளை மிஞ்சி எதுவுமே இல்லை. எல்லா சம்பூர்ண சிருஷ்டியே அம்பாள் லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது எல்லா தேவாதி தேவர்கள்லேருந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் எல்லாரையுமே சிருஷ்டி பண்ணது அம்பாள் லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். சிவபெருமானான காமேஸ்வரரோட சேர்ந்து சம்பூர்ண சிருஷ்டியையும் படைச்சது அம்பாள் தான். சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக என்றைக்குமே இருந்து அருளாட்சி புரிகிற அம்பாள் காமேஸ்வரரை விட்டு நீங்காமல் அவரோட இடது தொடை மேலே அமர்ந்து சம்பூர்ண சிருஷ்டியையும் அம்பாள் வழி நடத்துகிறா. சோடசி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. சோடசி அப்படின்னா 16 அக்ஷரம்னு அர்த்தம். 16ன்னு அர்த்தம். சோடசி அப்படின்னா 16 அக்ஷர மந்திரம் அம்பாளுக்கு இருக்குது. அதனால அம்பாளை சோடசி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் மூல தெய்வமாக மூல சக்தியாக இருக்கிறது அம்பாள் பராசக்தி தான். இந்த சம்பூர்ண சிருஷ்டியையும் அம்பாள் ஒரு கணத்தில் படைச்சதா சொல்லுவாங்க. எல்லா இந்த அண்டாண்ட கோலங்கள், எல்லா கிரகங்கள் எல்லாத்தையுமே அம்பாள் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை, எல்லா தேவாதி தேவர்களையும் அம்பாள் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கா அவளோட கைகளாலேயே. அப்புறம் அம்பாளோட 10 விரல்களால் தசவதாரம், அதாவது விஷ்ணுவோட தசவதாரத்தை தன்னோட 10 கரங்களால் அம்பாள் படைச்சிருக்கா. சமஸ்த லோகத்தையுமே சிவனோடு சேர்ந்து அம்பாள் உருவாக்கியிருக்கா. எல்லா ஜீவராசிகளையும் படைச்சிருக்கா. அப்புறம் நவக்கிரகங்களையும் அம்பாள் தான் படைச்சிருக்கா. நவக்கிரக நாயகியான லலிதா மகா திரிபுர சுந்தரி. அப்புறம் 5 பூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது எல்லாத்தையுமே அம்பாள் சிருஷ்டி பண்ணியிருக்கா. சிதக்னிகுண்ட சம்பூதா, அம்பாள் அக்னிகுண்டத்துக்கு மத்தியிலிருந்து அக்னி ஜுவாலையாக அம்பாள் வெளிப்பட்டவ. இந்த சமஸ்த லோகமும் அண்டாண்ட கோலங்களும் எல்லாமே லலிதாவுக்குள்ளே தான் அடக்கம். அது மட்டும் இல்லை, பண்டாசுரனை அழிச்சவ. பண்டாசுரனை அழிக்கிறதுக்கு தான் அம்பாள் அவதாரம் பண்ணியிருக்கா. அவனோட சண்டையிட்டு அவனை அழிச்சா. அப்புறம் எல்லா தேவியர்களையும், சகல கோடி தேவதைகளையும் தனக்குள்ளேருந்து படைச்சவ தான் லலிதா மகா திரிபுர சுந்தரி. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கிறவ தான் லலிதா மகா திரிபுர சுந்தரி. இப்படிப்பட்ட அம்பாள் எங்கே வசிக்கிறா அப்படின்னா, தேவி கட்கமாலால் முதல் நாமமே ஹிருதய தேவி. சாதகனோட ஹிருதயத்தில் தான் அம்பாள் வசிக்கிறா. அப்படிப்பட்ட அம்பாள் லலிதாவை சகலத்துக்கும் மூலாதாரமாக விளங்குற இந்த அம்பாள் தான் தசமகா வித்யாவில் 3வது வித்யாவாக விளங்குறா. அவளை சரணடைஞ்சு வாழ்க்கையில் வலம் பெறுவோம். ஸ்ரீமாத்ரே நமஹா.